இந்த கையை மட்டும் டச் பண்ணுங்க. எதுக்கு? இல்லைங்க டச் பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஏங்க உங்கள் கையிலேருந்து இவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது. ஏங்க லவ்வர்ஸ்லாம் லவ் பண்ணுறாங்களே அப்படி தான் இருக்கும் போல. மெரினா பீச்சுக்கு லவ்வரோட போகணும் ரொம்ப நாள் ஆசை. மெரினா போகலாமா? போகலாம். ஏங்க இல்லைங்க எனக்கு தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே சொன்னீங்கனாலும் எனக்கு தயக்கமாக இருக்குது. இந்த கையை மட்டும் பிடிச்சிருக்கேன் அப்படியே போகலாமா? ஓகே கையும் சரிங்களா? கை அப்படியே படபடன்னு இருக்கீங்க நெஞ்சில. என்ன பண்ணுகிற? உன்னை என்னதுக்கு சொன்ன? என்ன பண்ணுங்க? அறிவில்லை உனக்கு? என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே சொல்லிட்டேன். அவ பிராங்க் பண்றதுக்காக சொல்லிருக்க. உனக்கு யாருன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்க நீ. பிராங்க் தாங்க, உங்களை பிராங்க் பண்ண வர சொல்லிருந்தாங்க. அப்ப நீங்க உண்மையா லவ் இருக்காங்கல்ல. ஓகே அந்த ரெட் கலர் தான. சரி பண்ணிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேர்ள்ஸ் இப்போ நம்ம நண்பரோட ஃப்ரெண்டை வந்து பிராங்க் பண்ண போகிறோம். என்ன பிராங்க்னா ப்ரப்போஸ் பண்ண போகிறோம். ப்ரப்போஸ் பண்ணால் கோவலாம் பட மாட்டாங்கல்ல. ரொம்ப ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள வந்து பார்த்துக்கிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, எங்களை தான் கோத்து விட்டு வேடிக்கை வாங்குறீங்க. சரி ஓகே ப்ரோ, இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஓரமாக நில்லுங்க. நீங்கள் உள்ளே வராதீங்க. ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து அவங்கள தான் நம்ம வந்து பிராங்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பிரதர் வர சொல்லிட்டாரு. போயிட்டு நம்ம பண்ணிவிடுவோம். ஓகே கேமரா வந்து என்ன பண்ணு, அந்த வழியாக எடுத்துகிட்டு போயிடு. கேமரா தெரியாத அளவுக்கு எடுத்து அந்த வழியை. ஓகே என்ன பார்த்தீங்களா? இல்லை உடம்பு ஷேக் ஆன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களோன்னு நினச்சேன். இல்லை இவ்வளோ அழகான பொண்ணு தான் சென்னையில இருக்காங்களா? சிரிச்சிங்களா? இல்லை கொலு சவுண்ட் கேட்டுச்சு. உங்க நேம் பவானியா? நீங்க சிங்கிளா? நீங்க புரியல. நீங்க பேசுறது குயில் சவுண்ட் ஏதோ வர்ற மாதிரி. இல்லை சாரிங்க, மயில் சவுண்டு தான், குயில் சவுண்டு சொல்லிட்டேன். இல்லைங்க சிங்கிளான்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. சிங்கிள். அங்கேருந்து உங்களை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. தெரியல, எனக்கே தெரியல. ஆனால் இது ஒரு வேளை லவ்வாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. பார்க்குற பொண்ணுலாம் இல்லைங்க, நான் பார்த்த ஒரே பொண்ணு நீங்கள் தான். ஆனால் 1000 பொண்ணை பார்க்கலாங்க. ஆனால் ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? இல்லை பார்த்த கலாய்க்கிற மாதிரி எனக்கு இருக்குது. சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சின்னதுலேருந்து நிறைய பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க எனக்கானா. ஏங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உண்மையாங்க. ஆனால் நான் ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணு நீங்கள் தாங்க. லவ் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. இல்லை லவ் பண்ணுறேங்க, சாரிங்க தடுமாட்டோம். ஏங்க உண்மையாக சொல்கிறேன், எப்போ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. நீங்கள் எங்கே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் சென்னைக்கே வந்திருப்பேங்க. கை காலம் படபடன்னு இருக்கு. நீங்க சீரியஸா லவ் பண்றீங்க? இல்ல ஒருவேளை உங்களுக்கு ஓகேனா நான் நாளைக்கு கூட உங்க வீட்டுல வந்து பேசுறேன். ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்க? இதான் பொண்ணு பாக்குறது ஒரு ஒர்க்கா பார்த்துட்டு. இல்லைங்க லவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் லவர்ஸ் வந்து திருத்தி சூரியவம்ச சரகுமார் மாதிரி கொண்டு போகணும். திருத்தலாம் இல்லைங்க, நான் வேலை பார்க்காம இருக்கேன்ல. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன வேலைக்கு போகணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஐ ஹாவ் a lot of skill. நீங்கள் என்ன ஒர்க்குக்கு போக சொல்றீங்க நான் போக சொல்றேன். அச்சோ சிரிக்காதீங்க. சரி நாளைக்கு வந்து உங்க வீட்டில் பேசட்டுமா?
ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். கையை தொட்டு உண்மைதான். ஐயோ என்னென்னமோ பண்ணுது. உங்க நம்பர் கிடைக்கும். நீங்க இந்த கையை மட்டும் டச் பண்ணுங்க. இல்லைங்க நான் டச் பண்ணுங்க சொல்றேன். ஏங்க உங்க கையில இருந்து இவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது. ஏங்க லவ்வர்ஸ்லாம் லவ் பண்றாங்களே அப்படிதான் இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் லவ்வா? ஏங்க ஃபர்ஸ்ட் லவ்லாம் அமையிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம், மெரினா பீச்சுக்கு லவ்வரோட போகணும் ரொம்ப நாள் ஆசை. அது மெரினா போலாமா? போலாம். ஏங்க இல்லைங்க எனக்கு தயக்கமா இருக்கு. இருந்தாலும் ஓகே சொன்னீங்கன்னாலும் எனக்கு தயக்கமா இருக்கு. இந்த கையை மட்டும் பிடிச்சிருக்கேன், அப்படியே போலாமா? ஓகே கையை கை அப்படியே படபடன்னு இருக்குங்க நெஞ்சலாம். என்ன பண்ணுகிற? உன்னை என்னதுக்கு சொன்ன? என்ன பண்ணுகிற? அறிவில்லை உனக்கு? இல்ல எனக்கு புரியல, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு. ஒரு ஆள் வந்து பேசினா வந்து உடனே வந்து லவ் யூ சொன்னா வந்து உடனே அக்செப்ட் பண்றியா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நான் பின்னாடி பார்த்து தானே இந்த எல்லாத்தையும். நல்லா பேசுறாரா? ஒரு நாள் வந்து பேசினாருன்னா வந்து இது பண்ணிடுவேன். இல்ல கேக்குறேன் எனக்கு என்ன இப்போ? நான் ஃப்ரெண்டு நான் கேட்பேன் இந்த கேள்விய. யார் யாருன்னு தெரியல. அவர் வந்து திடீர்னு வந்து பேசுறாரு. வந்துட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற ஒரு நாள்ல வந்துட்டு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கையை போங்க வரவா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே சொல்லிட்டேன். பிடிச்சிருக்கு ஓகே சொல்றேன். முன்ன பின்ன தெரியுமா உனக்கு? இல்ல நான் கேக்குறேன். இல்லடா வந்து நல்லா பேசுனாங்க, நல்லா பாத்துக்கன்னு சொல்றாங்க. நல்லா வந்து பேசுனா ஓகேன்றியா? உங்களை என்ன விஷயத்துக்கு வர சொன்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க? இந்த வீடியோ எல்லாம் வர கூடாது பிரதர். நான் சும்மா உங்களை வந்து ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வீடியோவா? என்ன வீடியோ? அவ பிராங்க் பண்றதுக்காக சொல்லிருக்க. உனக்கு யாருன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்க நீ. பிராங்க் தாங்க, உங்களை பிராங்க் பண்ண வர சொல்லிருந்தாங்க. அப்ப நீங்க உண்மையா லவ் ப்ரோ இந்த வீடியோ எல்லாம் வர கூடாது ப்ரோ. கட் பண்ண சொல்லுங்க ஒழுங்கா. சொல்லிட்டேன் நீ ஃபர்ஸ்ட் வா பி. வீடியோ பண்ண போட்டும் போ. நான் உண்மையா உங்களை லவ் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? சாரி ப்ரோ, இந்த வீடியோ எல்லாம் வர கூடாது. யார் எங்க இருக்காங்க தெரியல எனக்கு. கேமரா அங்க வச்சு எடுத்துக்கலாம். எங்க ப்ரோ என்ன ப்ரோ மெனக்கட்டி வீடியோ எடுத்துறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ வேணாம். நீங்க உண்மையா லவ் பண்ணலையா ப்ரோ? உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? இல்லைங்க உண்மையா இல்லைங்க, இது வீடியோக்காக தான் பண்ணோம். இல்ல நான் உங்களை உண்மையா லவ் பண்ணேன். உண்மையா லவ் பண்றீங்க? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உண்மையா லவ் பண்றீங்களா? ஆமாங்க நான் உண்மையா லவ் பண்றேங்க. ப்ரோ இல்ல ப்ரோ அவங்க லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் அதை சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை பிராங்க்க்கு தான் நான் சொன்னேன். வந்த விஷயத்தை மட்டும் பாருங்க. என்ன தேவையில்லாத விஷயத்துல நீங்க என்ன ஆயிட்டீங்க? சாரிங்க இல்லைங்க உண்மையா லவ் பண்ணல. இங்க அவங்க வந்து ஒரு பிராங்க் பண்ண சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட் கான்டாக்ட் பண்ணி பிராங்க் பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் பண்ணணும். அது ஒரு மாதிரி இல்லங்க. சாரி ப்ரோ அவங்க அப்படி பேசுறாங்க. வீடியோ டெலிட்டா சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு சொல்ல போறோம். நாங்க வந்தோம் ப்ரோ. சும்மா சொல்லிட்டு நானு வீடியோ எல்லாம் வந்து வரக்கூடாது. நான் சொல்லிட்டேன் நானு. வீடியோ வந்துச்சுன்னா இல்லங்க இருங்க அவங்களுக்கு நான் சமாதானப்படுத்துறேன் ப்ரோ. இங்க சமாதானமா? இங்க நாங்க எடிட் பண்ணி தாங்க போறோம். இருங்க இங்க பாருங்க. எடிட் பண்ணிலாம் போடக்கூடாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. ஏங்க இருங்க ஓகேவா? நான் இவங்கள்ட்ட சொல்றேங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. இது வந்து நான் லவ்ன்றதை கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கட் பண்ணிடுறோம். நாங்க வந்து வீடியோ போட்டுறோம். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க உண்மையா இல்லங்க பிராங்க்குக்காக தாங்க வர சொன்னாங்க. பிராங்க் வீடியோக்காக பண்ண சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் தான் பண்ண சொன்னாங்க. பரவாயில்லைங்க பிராங்கா இருக்கட்டுங்க. நான் உண்மையா லவ் பண்றேன் உங்களை. பவா நீ என்ன பண்ணிட்டு இருக்க பவா? இல்ல எனக்கு புரியல பவா. இல்லங்க நாங்க வந்து ஒரு ஃபன்னுக்காக தாங்க நாங்க எடுத்தோம். பரவாயில்லைங்க ஃபன்னுக்காக எடுத்ததுனால நான் உண்மையா லவ் பண்றேன் உங்களை. என்னங்க பவா லூஸ்மா பேசாத நீ. ப்ரோ சொல்லிட்டு நானே வீடியோ வரக்கூடாது. ப்ரோ ரிலாக்ஸ் வீடியோ வராது. வீடியோ வரக்கூடாது அவ்வளவுதானே உங்களுக்கு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்பீங்களா? நீங்க சொல்லி தான் நான் வந்தேன். ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொன்னாலும் வீடியோ போடக்கூடாது. சரி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க போடலாமா போடக்கூடாதுன்னு. இவங்க ஆல்ரெடி நீங்க வந்து இவங்களை பிராங்க் பண்ண வர சொன்னீங்களா? சரி இவங்களுக்கு எங்களை தெரியும் ஆல்ரெடி. நாங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணி பேசிட்டோம். ஆக்சுவலி இவங்களை பிராங்க் பண்றது தான் பிளான். அவங்க என்ன லவ்லாம் பண்ணல. அவங்க சும்மா
அவங்க சரி நீங்க பிளான் பண்ணி சொல்லி வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணோம். இவங்களோட ஐடி கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி நாங்க நாகை 360 சேனல் உங்க ஃப்ரெண்டு இது மாதிரி உங்களை பிளான் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் தான் பிராங்க் பண்ண சொல்லுவியா? இல்ல ஏன்னா ப்ரோ ஏன்னா லவ் கூட இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க, நீங்க கோவப்படுறீங்க ஏதாவது பொசசிவ்னஸா? அப்ப நீங்க கம்மிட்டா ஆக முடியாது, இவரே காய்ச்சி விட்டுருவாரு எல்லாமே. ப்ரோ என்ன நானே பயந்துட்டேன், நானு வேற மாதிரி கோவப்படுறீங்க. சரி ஓகே நல்லா பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாம் போடலாம்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை? சரி ஓகே கேமரா ஒரு ஹாய் காட்டிடுங்க, நம்ம நாகை 360 சப்ஸ்கிரைபர் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும்.